இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பை இருக்கிறவர்களுக்குள்ளே முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலம் எவ்வளோ முக்கியம் என்பதை வேதம் நமக்கு திரும்ப 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 சொல்லி கொண்டே இருக்கிறது. புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஞானமாய் நடக்க வேண்டும். ஞானமாய் நடக்கிறவர்கள் காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துவாங்க. காலம் என்பது நேற்றைய காலம் திரும்பி வரப்போகிறதில்லை. நாளைய தினம் நமக்கு காலம் இருக்குமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இன்றைய தினம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம். ஒவ்வொருவருக்கும் ஒரே விதத்தில் தான் இந்த 24 மணி நேரத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் வெற்றியாளர்கள் இந்த 24 மணி நேரத்தை எப்படி பகுத்து பிரித்து அதை ஞானமாய் பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரயோஜனமாகவும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதை ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் சோம்பேறிகள் அந்த காலத்தை ஞானமாய் அதை பிரயோஜனப்படுத்த தெரியாதவர்கள் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறனால அவர் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியவில்லை, அவர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிற காரியம் ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. காலத்தில் எந்த ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நேரத்தை செலவிடுகிறதா இருந்தாலும் சரி, அதை அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் அவரோடு கூட செலவிடுகிற அந்த நேரம் ஒன்று எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ரெண்டும் இல்லை என்றால் அது வீணாய் காலத்தை கழிக்கிற ஒரு காரியம்தான். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு இதிலையும் நீங்கள் திட்டமிட்டு காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்கள் மூலம் அநேக மனிதர்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. இதுதான் ஞானமாய் நடந்து கொள்ளுகிற காரியம். இதைத்தான் நமக்கு திருவசனம் நமக்கு போதிக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். நம்ம காலத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, காலத்தை நேரத்தை சரியாய் பயன்படுத்தும்படி எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆம் ஆண்டவரை, இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனமாய் இதை நாங்கள் கழிக்க, இதில் திறமைகளை தாளந்துகளை நாங்கள் பெருக்கி கொள்ள, ஞானத்தை பெருக்கி கொள்ள, மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய காலங்களை நேரங்களை நாங்கள் அப்படியாக பயன்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு மணி துளியை கூட நாங்கள் வீணாய் கழித்து விடாதபடி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களை பயன்படுத்துவீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.